பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்க கூட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க. நம்முடைய நாம மகிமைக்காய் எங்களை கர்த்தர் செயல்படுத்த போறதற்காய் நன்றி. இந்த வார்த்தையில ஜீவனும் வல்லமையும் உண்டென்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாருங்களேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. பாருங்க, உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய தேவன் ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களை படைத்து அவர்கள் தேவனோடு கூட வாழ வேண்டும், தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசையோடு தான் தேவன் யாரை படைத்தார்? மனிதனை படைத்ததெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் தேவன் மனிதனை படைத்த ஆதாம் ஏவாளை படைத்து அவர்களோடு கூட ஆண்டவர் என்ன செய்தார்? ஏதேனில் கொஞ்சி குலாவி குளிர்ச்சியான வேளையில் தேவன் மனிதனோடு கூட சஞ்சரித்து தேவனுடைய இருதயத்தில் இருந்த பாரங்களை ஆண்டவர் மனிதனுக்கு பேசிவிட்டு போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது காலப்போக்கில் என்ன நடந்துச்சு? இந்த சூழ்நிலை, இந்த சந்தர்ப்பம், இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை என்ன செய்தார்கள்? ஆதாம் ஏவாள் இழந்து விட்டார்கள். அவர்கள் செய்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தமாக. அதன் பிறகு யாருமே மனிதனோடு கூட சஞ்சரிக்க முடியல. தேவனுடைய இருதயத்துல பல பாரங்கள் இருந்தது. கர்த்தர் மனிதனை வைத்து திட்டங்களை வைத்திருந்த அந்த திட்டங்கள், பலவிதமான காரியங்கள் அவருடைய இருதயத்துல இருந்தது. ஆனால் சொல்ல முடியல யார்கிட்டையும். அப்படியாகத்தான் ஆதாமன் தலைமுறையாக அநேகர் வந்திருந்தும் அநேகர் இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல தான் அவர்கள் வாழ்ந்து இருந்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும், அவங்க அதாவது ஆதாமன் தலைமுறையில் வந்த ஒருவர் தான் ஏனோக்கு என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அந்த ஏனோக்கு மட்டும் என்ன செய்தாரு? அந்த ஆதாம் ஏவாள் இழந்த ஒரு அனுபவத்தை, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு தேவனோடு கூட நடக்கக்கூடிய ஒரு பெரிய அனுபவத்தை என்ன செஞ்சிட்டாரு? ஏனோக்கு மட்டும் அதை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அது எப்படி பெற்றுக்கொண்டாராம்? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால் ஏனோக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். என்ன விசுவாசம் அப்படி என்று சொன்னால், தேவன் ஒருவர் உண்டு, தேவன் மனிதனை படைத்தது தேவன் தான், தேவனோடு கூட மனிதன் பழக முடியும், பேச முடியும், சஞ்சரிக்க முடியும் என்கிற அந்த விசுவாசத்தை ஆதாம் மூலமாகவே இவர் என்ன செய்தார்? இவர் அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வாஞ்சித்தார். எப்படி வாஞ்சித்தார்? ஆண்டவரே, நீங்க என் அப்பா, என் முற்பிதாவாகிய ஆதாம் ஏவாளோடு சஞ்சரிக்கணும்னு விரும்புனீங்களே, ஆனால் என் முற்பிதாவாகிய என் தகப்பனார், என்னுடைய தகப்பனார் ஆகட்டும், அதற்கு முன்னாடி இந்த முற்பிதாவாகட்டும், அவர்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள் தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கு. பாவத்தின் நிமித்தமாக பிசாசோடு சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் எனக்கு பிசாசோடு சஞ்சரிக்க வேண்டாம், இந்த உலகத்தோடு எனக்கு சஞ்சரிக்க வேண்டாம். ஆனால் எனக்கு சஞ்சரிக்க வேண்டுமானால் நான் ஒருவரோடு, படைத்தவரோடு கூட தான், என்னை மனிதனை படைத்த ஒருவரோடு கூட நான் சஞ்சரிக்க வேண்டும் என்கிற ஏக்கமும் பாரமும், ஒரு ஏக்கமும் வாஞ்சை பெருக ஆரம்பிக்கும் போது தேவன் மேல அவருக்கு ஒரு பெரிய விசுவாசம் வர ஆரம்பித்தது. அதனால தான் அந்த ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை யார் பெற்றுக்கொண்டார்? ஏனோக்கு பெற்றுக்கொண்டார். அப்போ அந்த ஏனோக்கு பெற்றுக்கொள்வதற்கு காரணம், முதலாவது காரணம், அவர் தேவனை விசுவாசித்தாரு. ஒருவேளை முற்பிதாக்கள் வித்தியாசமா இருக்கலாம், என்னுடைய சொந்த பெற்றோர் வித்தியாசமா இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு தேவன், வானத்தை பூமியை படைத்த ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்த ஒரு அறிவை அவர் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க பாருங்க, இந்திய தேசத்துல பலர் என்ன செய்யறாங்க? விக்கிரகத்தை தெய்வம் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களே போய் சொல்றாங்க, நான் தேவனை தரிசித்தேன், தேவனை பார்த்தேன்னு சொல்லி. நிறைய பேர் நான் ஆந்திரா மாநிலத்துல திருப்பதிக்கு அருகாமல் வேலை செய்து கொண்டிருந்த காலங்கள்ல அநேகர் அப்படியாகவே நடந்து பல காரியங்களுக்காக தேவனை பார்க்க போறேன், தேவனை தரிசிக்க போறேன்னு சொல்லி போனவர்கள், வந்தவர்களிடத்தெல்லாம் பேசி இருக்கிறேன். நீங்க கடவுளை பார்த்தீங்களா, கடவுளை பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு நான் அவங்க சொல்லுவேன், ஆமா நான் கடவுளை பார்த்தேன். எப்படியா கடவுளை பார்த்தீங்க அப்படின்னா,
ஒரு பிம்பத்தை நான் பார்த்தேன், அது கடவுளை நான் தரிசித்தேன்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷத்தோடு போவார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, மனிதன் படைத்த ஒரு உருவத்தை பார்த்து விட்டு அது தெய்வம் என்று சொல்லி தெய்வத்தை தரிசித்தேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஏனோக்குடைய முற்பிதாக்களும் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்களும் தேவனை பார்க்க முடியாம தடுமாறினார்கள். ஆனால் ஏனோக்கு அப்படி அல்ல. விசுவாசம், ஆதாம் ஏவாள் இழந்த ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மூலமாய் அறிந்து கொண்ட அந்த பெரிய தரிசனத்தை பெற்றவராக, நான் தேவனை முகமுகமாக தரிசிக்க முடியும், தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவனோடு கூட நான் நடக்க முடியும் என்கிற தரிசனத்தோடு ஏனோக்கு வாழ ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசத்தை பெற்றிருந்தாருங்க. பாருங்க, இந்த கடைசி காலத்துல எது உண்மை தெய்வம் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் கூட நிறைய பேர் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருக்கிற காலம். மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவ நாடுகள் இயேசுவை மறுதலித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், விசுவாசம் குறைந்து போகிற காலம் தான் கடைசி காலம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, லூக்காவில் 18:8 சொல்லுது, மனுஷகுமாரன் வரும் காலங்கள்ல, மனுஷகுமாரன் வரப்போகிற காலத்துல விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி இயேசுவே சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் கடைசி காலம், விசுவாசம் குறைக்கிற காலம், தேவன் இல்லை என்று சொல்லி அநேகர் மாறிக்கொண்டிருக்கிற காலம் தான் இந்த கடைசி காலம். ஆனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் ஆண்டவரும் அதைத்தான் சொல்லிவிட்டு போனார். மனுஷகுமாரன் வருவதற்கு முன்னாடி ஒரு விசுவாச துரோகம் உலகம் எங்கும் உண்டாக போகிற ஒரு காலம், கடைசி காலம். விசுவாசத்துல ஜனங்கள் குறைந்து போகிற காலம். ஆனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு என்னோடு கர்த்தர் பேசுகிறார். விசுவாசத்துல சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்துல சோர்ந்து போகாதீங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசுவின் வருகை நாட்கள்ல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் என்ன செய்ய வேண்டுமா? நீங்களும் நானும் விசுவாசிக்கணும். விசுவாசத்தை அழித்து போடும்படிக்காக, விசுவாசத்தை ஒழித்து போடும்படிக்காக அன்றைக்கு பிசாசானவன் சத்ரு மூலமாக, சாத்தான் மூலமாக, சாத்தானின் மனிதர்கள் மூலமாக பேதுருவுடைய விசுவாசத்தை அழிக்கும்படிக்காக போராடினான். அதை இயேசு அறிந்து கொண்டார். இயேசு உயிரோடு இந்த நாட்கள்ல இயேசு அறிந்தார். என்ன அறிந்தார்? இந்த பேதுருவுடைய விசுவாசத்தை ஒழித்து போக பண்ணும்படிக்காக, பேதுருவை, ஆண்டவராக இயேசுவை இல்லை, அவரை மறுதலிக்கும்படிக்காக, இயேசு மனுஷகுமாரன் இல்லை என்பதை மறுதலிக்கும்படிக்காக போராடினான். உண்மைத்தான், போராடி பார்த்தான். கடைசியில அதை அறிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விசுவாசத்தை, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவை குறித்து பேசினார். இன்றைக்கு உங்களோடு என்னோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? அதாவது அன்றைக்கு பேதுரு என்ன செய்தார்? அவருடைய விசுவாசத்தை, அதாவது கொள்ளை கொண்டு போகும்படிக்காய், விசுவாசத்தை அழிக்கும்படிக்காய் பிசாசு போராடி கொண்டிருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னாரு, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் என்ன செய்யறேன்? உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் விசுவாசத்தை ஒழிக்கும்படிக்காய் பிசாசு போராடுகிற காலம்தான். ஆனாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க விசுவாசம் இன்னைக்கு ஒருவேளை இல்லாமல் இதை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஏனோக்குக்குள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. ஏனோக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான விசுவாசத்தை வைத்திருந்தபடினால தான் அவர் என்ன செய்தார்? அவர் விசுவாசத்தோடு தேவனோடு கூட நடக்கிறவராய் மாறினார். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் ரகசிய. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இன்னொரு வேர்டு காட்டப் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வேர்டு அதுக்கு ராப்சர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகம் ஒருவேளை இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது உலகம் இருந்த பிரகாரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லி அநேகர் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ அவர் வந்து என்ன செய்வார்? உங்களை உயிரோடு கூட நாம் பரலோகத்துல, அதாவது மேகத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவரோடு கூட தங்கி இருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அன்றைக்கு ஏனோக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான அனுபவத்தை விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுதே உங்களுக்கும் எனக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகட்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் மூலமாய் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.